வணக்கம். நாங்க ஈரான்லேருந்து பேசுறோம். ஈரானின் பந்தர் அப்பாஸ் பிரதேசத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சில மீனவர்கள் தங்களை உடனடியாக அங்கிருந்து மீட்பதற்கு இந்திய அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றார்கள். நாங்க இந்தியால இருந்து மீன்பிடி தொழிலுக்காக ஈரான் வரல வந்தோம். இங்க வந்து நாங்க வந்து ஒரு ஏரியாலே தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 600 பேர் வரையில் அங்கு இருப்பதாகவும், தண்ணீரை தவிர தங்களிடம் வேறு எதுவுமே இல்லை என்றும், தாங்கள் தங்கியிருக்கும் இடத்தில் யுத்தம் மிக கடுமையாக நடந்து கொண்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஒரு 2 நாள் முன்னாடி தான் தேரான்ல குண்டு விழுந்து ஆப்கானிஸ்தான் மக்கள் இறந்து போனாங்க. அது எங்களுக்கு பக்கத்து ஊர் தான். ஆனால் அதே குண்டு எந்த நேரம் எங்க மேல விழுமனு எங்களுக்கு தெரியல. ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்கும் போதும் ரொம்ப பயத்தோட ஒரு மன அச்சத்தோட நாங்க தூங்குதோம். காலையில் எழும்ப மாட்டோமா, இல்லாட்டா அந்த குண்டு எங்க மேல வந்து எழும்ப அப்படின்னு. ஈரானில் யுத்தத்தின் நடுவில் அகப்பட்டுள்ள அந்த உறவுகளுடன் சற்று முன்னர் பேசினேன். இங்க நம்ம ஃபிஷர்மேன் மீன்பிடி தொழிலுக்காக வந்தோம் ஈரான்ல. சரிங்களா? ஓகே. வந்தோம். ஆனா இந்த போர் சம்பந்தமா போர் வந்ததுனால மக்களை வந்து இந்தியாவுக்கு போக முடியாத சூழல் இங்க உருவாயிருச்சு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். நீங்க இந்தியாவுல எந்த பிரதேசத்தை சேர்ந்த நீங்க? நாங்க இங்க பல மாவட்டத்துல இருந்து இருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், பல மாவட்டத்துல இருந்து இருக்கோம். இதுதான் நாகப்பட்டினம் மாவட்டம். ஓகே. எல்லாருமே தமிழர்கள் தானா? இங்க இருக்க 600 மேற்பட்ட மக்கள் எல்லாமே தமிழர்கள் தான். 600 பேர் இருக்கிறீங்களா? 600க்கு மேற்பட்ட மக்கள் இருக்காங்க இங்க. இப்ப நீங்க எந்த இடத்துல தங்கி இருக்கிறீங்க? நாங்க இப்போ இருக்கு பந்தரபாஸ், ஈரான்ல பந்தரபாஸ் உட்பட்ட இல்கையில அதுக்கு உட்பட்ட கிராமங்கள்ல நாங்க இருக்கோம். ஓகே. அங்க என்ன நடந்து கொண்டு இருக்கு? இப்ப போர் நல்ல அதிகமா நடந்துட்டு இருக்கு. இப்ப நமக்கு பக்கத்துல இருக்க ஆட்களோட மறைஞ்சு போறாங்க. நம்மள இருந்து ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல வெடிகுண்டு வெடிச்சு எல்லாம் ஆப்கானிஸ்தான் இறந்து போயிருந்தாங்க. அதை நான் பதிவு பண்ணிருந்தேன். அன்னைக்கு 9 ஆப்கானிஸ்தான், ஒரு ஈரானியர் கொல்லப்பட்டாங்க. சவுண்டுகள் நமக்கு ரூம்ல அப்படி ஒரு அலறல் ஒரு சவுண்ட் வருது. பயம் அனைவரும்